கதைப்பொம்மை சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நேம் வந்து த டாக்டர்ஸ். இது ரெண்டே லீட் பற்றின கதை தான். வேறு யாருமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான். இவங்க ரெண்டு பேர் வந்து ஆக்சுவலி ஸ்கூல் டைமில் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு ஸ்கூல் 12th படிச்சுட்டு இருக்கும்போது சீனியர் செகண்டரி படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவங்களோட கிளாஸ் ரூம் டீச்சராக இருந்திருப்பார். ஆனால் பார்த்தாக்கே அவர் வந்து ஒரு பெரிய சீஃப் சர்ஜன். அது அவங்களுக்கு தெரியாது. அவர் சர்ஜனும் தான் அண்ட் டீச்சரும் தான். ஒரு சில காரணங்கள்னால கொஞ்ச நாள் வந்து சர்ஜன்லேருந்து ஒதுங்கி இருந்து அவர் வந்து டீச்சராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த டைமில் இவங்க ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பெரிய சப்போர்ட் இருக்காது ஹீரோயினுக்கு. ஸோ அவங்க பாட்டி மட்டும் தான் அவங்க எல்லாமே. அவங்களுக்கு சடனாக ஒரு ஸ்டொமக் கேன்சர் வந்த உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. ஸ்டொமக் கேன்சரில் வந்து அவங்க வந்து டேபிள் டெத் ஆயிடுவாங்க ஆப்ரேஷன் ரூமில். எதனால் அவங்க டேபிள் டெத் ஆனாங்கிறது உங்கள் மைண்ட் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே போயிட்டு இருக்கும். இது என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும், எங்கள் பாட்டிக்கு நான் நியாயம் வாங்கி கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக ஹீரோ விட்டு பிரிஞ்சு போயிட்டு என்ன காரணம்னே சொல்ல மாட்டாங்க. பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாட்டியோட ரொம்பவே போராடுறவங்க. அதை பற்றி என்ன ஏது பயங்கரமாக சீனியர் சர்ஜன் ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாள் வந்து அவரும் இந்த மாதிரி தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, தேடிட்டு இருந்திருப்பாரு. பட் ஆனால் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாமே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக எத்திக்ஸாக நடந்துக்குவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து அவர் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவார். நான் ரொம்ப நாளாக அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது நான் ஒரு கோலோட இந்த படிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த கோல் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் பர்சனல் லைஃப்னு எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மனசுக்குள்ளே இவங்களுக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும், பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவரோட சர்ஜரிஸ் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி மெடிசன் பற்றி தெரியாதவங்களுக்கு கூட கிளியராக புரியாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு செகண்டரி ஹீரோயின் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள லவ் ட்ரையாங்கிளாக வரும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல காமெடி சீன்ஸும் இருக்கும். ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ். 16 எபிசோட்ஸ் தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உட்காந்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு லாங்குவேஜ் புரியணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. ட்ராமாஸ்க்கு கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும், அவ்வளோதான். நல்ல உங்களோட டைமை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயம். உட்காந்து பாருங்க. பார்த்தவங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்றத சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குது, இன்னும் நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணாங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் பை பை, டேக் கேர்.